காலை வணக்கம். இது யாருக்கான பதிவுனா, நல்ல ஆசிரியர்களுக்கான பதிவு. கிராமப்புறத்துலேருந்து வர்ற மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பொருளாதார ரீதியாக அவங்களால எந்த செலவுமே படிப்புக்காக செலவு செய்ய முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு சில ஆசிரியர்கள் தம்மளால் முடிஞ்ச உதவியை பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்க டயத்தை இலவசமாகவே அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அரசாங்க தேர்வு 10வது 12ஆம் வகுப்புகளில் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள வெற்றி அடைய செய்வாங்க. அந்த மாணவர்கள்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு நீங்கள் படித்து உங்கள்கிட்ட இருக்க அந்த கல்வியை கஷ்டப்படுற அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது நீங்களும் சந்தோஷமாக, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வாழ்க்கையில் மாணவர்கள் முன்னுக்கு வரும்போது வாழ்க்கையை என்றைக்கும் மறக்கவே மாட்டாங்க. இதே நான் சின்ன வயசில் இப்போ 55 வயசாகுது. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் கிராமத்து மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் எங்கள் தோட்டத்து வீட்டில் ஒரே ஒரு ஓட்டு வாட்டம் இருக்கும். இன்றைக்கி அந்த ஓட்டு வாட்டத்துக்கு ஒரு நாளைக்கு காமிக்கிறேன். அந்த ஓட்டு வாட்டத்தில் ஒரே ஒரு குண்டு பல்ப் எரியும். கிராமத்தில் 10வது 12வது படிக்கிற மாணவர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே நைட்டில் உட்கார வச்சு கணக்கு சொல்லி கொடுப்பேன். அங்கேயே படுக்க வச்சுட்டு காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டு நடந்து வரும். 1 கிலோமீட்டரோ பக்கத்தில் இருக்கும் ஊருக்கும் அந்த தோட்டத்துக்கு விட்டுக்கும். இன்றைக்கும் மறக்க முடியல. அப்படி ஒரு வேலையை எப்படி நான் செஞ்சேன்னு இப்போ ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சில நேரம் ஒரு தம்பிலாம் சொல்லுவானே, அவன் +2 தான் பாஸ் ஆகிருப்பேன், நார்மலாக 1-2 கணக்கு தான் சொல்லி கொடுத்துருப்போம். அவன் சொல்கிறானே, நீங்கள் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த டிவிஎஸ்சில் இந்த வேலை கிடச்சிருக்காதுன்னு சொல்லுவேன். அப்போ சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிடைக்கிற வேலை கூட ஒரு கடின உழைப்பு கொடுத்து அந்த நேரம் அவன் பாஸ் ஆனதுனால தான் அந்த +2 அந்த எலிஜிபிலிட்டி, அந்த +2 பாஸ் ஆனதுனால தான் இன்றைக்கும் அவங்க ஒய்ஃபும் சரி அவனும் சரி திரும்ப சொல்லுவான். எனக்கே மறந்து போச்சு. சில நேரம் வெளிநாட்டிலேருந்து ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் அடிப்பார். அவன் நீங்கள் எனக்கு அன்றைக்கி கணக்கெலாம் சொல்லிக் கொடுத்தீங்க மாமான்னு சொல்லுவார். எனக்கே மறந்து போச்சு. நல்ல ஆசிரியர்கள் யாரும் பலன் எதிர்பார்க்க மாட்டாங்க. பலன் எதிர்பார்த்து செய்கிறது ஒரு விஷயம் இல்லை. அதனால் உங்கள் முடிஞ்ச கல்வி உதவியை மாணவர்கள் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி சில ஆசிரியர் டீச்சர்கள் இன்றைக்கி கேள்விப்படுறேன். இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டே மாறிடுச்சு. ஆன்லைனில் காலையில் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் மாணவர்கள் எழுப்பிடுற வாத்தியார்கள் இருக்காங்க. ஃபோன் பண்ணி எழுப்பி அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இன்றைக்கும் இன்றைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால் அது எந்த விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்திருப்பீங்க. அவங்களும் அவங்க வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். அதனால் ஆசிரியர்களை உங்களால் முடிஞ்ச அந்த கல்வியையும் மற்ற மாணவர்களுக்கு ஒதுக்கிறதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.